வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் சினம் ஆறுவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கட்டுப்படுத்தாத கோபம். கோபம் மனிதனில் இருக்கிற உணர்வுகளில் ஒன்று. கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. கட்டுப்படுத்தப்படாத கோபம் உறவுகளை உடைத்து போடும். நமது கோபம் பாவம் செய்யும்படி நம்மை தூண்டி விடுகிறது. ஆகவே கோபம் கொண்டாலும் நம் சினம் ஆற வேண்டும் என்று திருமறை போதிக்கிறது. இன்று கோபத்தின் விளைவாக பல விவாகரத்துகள், நீதிமன்ற வழக்குகள், சண்டைகள், கொலைகள் நிகழ்வதை காண்கிறோம். கோபத்தின் விளைவாக காயின் ஆபேலை கொலை செய்தான். சவுல் அரசன் தாவீதின் மேல் கொண்ட கோபத்தினால் அவனை விரட்டிச் சென்று கொலை செய்ய முயன்றார். மோசேயின் கோபத்தின் விளைவாக பாறையின் மேல் அடித்தார். அதுவே வாக்களிக்கப்பட்ட கானானுக்கு செல்ல அவருக்கு தடையை உருவாக்கியது. இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படாத கோபத்தின் தீய விளைவை காட்டுகிறது. கோபம் கொள்வது உடல் நலனையும் கெடுக்கிறது என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்களுக்கும் இது காரணமாகின்றது. ஆகவே கோபம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய கோபம் ஒருபோதும் பிறருடைய அழிவுக்காக இருக்கக்கூடாது. சக மனிதர்களை பாவத்திலிருந்து சீர்திருத்தவும் அவர்களை இரட்சிப்புக்கு கொண்டு வருவதுமே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்வில் நம்மை பாவம் செய்ய தூண்டிவிடுகிற கோபத்தை கட்டுப்படுத்துவோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு சினம் ஆற செய்வோம். கடவுள் நமக்கு சகாயர். அவருடைய உதவியை பெற்று கோபத்தின் தீய விளைவுகளை மேற்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, கோபத்தை களைந்து உமது தயவை பெற்று வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எது உறவுகளை உடைத்துப் போடும்? எது உறவுகளை உடைத்துப் போடும்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.